ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எஸ்பிஓ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு எப்படி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பைமோட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். பைமோட் ஆப்பில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி வந்து இப்போ பர்சனல் கேரில் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த யார்ட்லி இங்கிலீஷ் லாவெண்டர் பாடி ஸ்ப்ரே இதை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இதை வந்து நம்ம எப்படி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் இப்போ என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் இங்கே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் போஸ்ட்டு போடுறதுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் அதை வந்து நம்ம டச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நான் லாஸ்ட்டாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு இங்கே ஷோ ஆகுது. அதை வந்து கொஞ்சம் ட்ராக் குட்டி பண்ணி நம்மளுக்கு அந்த என்ன ப்ராடக்ட்டு ப்ளஸ் அதை பற்றிய ஒரு ஃபியூ லைன்ஸ் தெரியற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே கீழே இருக்கிற அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இங்கே வந்து அந்த ப்ராடக்டை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணோம். இங்கே மேலே ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனில் இருக்கிறதுலையே ஒரு வேர்ட்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஒரு 4 or 5 வேர்ட்ஸ் டைப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ நம்ம எஸ்பிஓ ஐடியில் டுடேஸ் டாஸ்க் வந்து லாகின் பண்ணி அதோட இதெல்லாம் போயிட்டு டுடேஸ் டாஸ்கில் வீடியோஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கே வரோம். வந்துட்டு இங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு தடவை போஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடியும் அதை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் இது பண்ணி இந்த போஸ்ட் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். அப்லோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய போஸ்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இந்த ஸ்பான்சர் கீவேர்ட்ஸை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம். அதனால் இதை வந்து நம்ம இப்போ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு போகிறோம். போயிட்டு அந்த வேர்ட்ஸுக்கு கீழே வந்து நம்மளுடைய ஸ்பான்சர் கண்டென்ட் என்னவோ அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். எப்போவுமே வந்து இந்த ஆடியன்ஸ் அப்படிங்கிறது எவ்ரிஒன் அப்படின்னு தான் இருக்கணும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியாது. எஸ்பிஓவில் வந்து அது அக்செப்டும் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து நம்மளுடைய போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறது எவ்ரிஒன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இது பண்ணும். இப்போ வந்து இந்த போஸ்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணிடலாம். இப்போ இந்த போஸ்ட்டு வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி லிங்க் எடுக்கிறோம் அப்படின்னம்னா ஜஸ்ட் இதை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது காப்பி லிங்க் அப்படின்னு வரும். அதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய எஸ்பிஓ ஐடிக்கு போகிறோம். எஸ்பிஓ ஐடியில் வந்து டைட்டில் வந்து நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இன்ஸ்டாகிராம்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். சூஸ் டைப்பும் இன்ஸ்டாகிராமு. யூஆர்எல் வந்து இங்கே வந்து இந்த ஷேர்னு வந்துச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் ஆகிறதில்ல. அப்படிங்கும்போது இதை டெலிட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு லிங்க் எப்படி எடுக்கலாம் அப்படின்னம்னா ஷேர் வயா க்ரோம் அப்படின்னு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இங்கே வந்து ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து இப்போ காப்பி பண்ணி
நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை இப்போ வந்து நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த லிங்க் வந்து சப்மிட் ஆகும். இப்படி தான் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் மைக்ரோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்குறோம் அப்படிங்கும்போது இன்றைக்கி த டேட்க்கு அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட்டு போட்டோமோ அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்லேயும் பைமோட் ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராடக்டை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். அதை வந்து எப்படி வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட்ஸ் ஆன் யுவர் மைண்டு இந்த மாதிரி வருதா? இங்கே வந்து நான் என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தனோ அந்த ப்ராடக்டை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். மேகி சில்லி சவ் குப்பா நூடுல்ஸ் இதை பற்றி வந்து ஒரு 4 or 5 வேர்ட்ஸ் வந்து நான் போடணும். அதை வந்து நான் போட்டுடுறேன் இப்போது. இப்போ வந்து அதை பற்றி ஒரு சில போட்டாச்சு, சில வேர்ட்ஸ் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்மளுடைய எஸ்பிஓ ஐடிக்கு போகிறோம். அங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் பிரகாரம் நம்மளுடைய ஸ்பான்சர் கண்டென்ட்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணோம். காப்பி பண்ணிவிட்டு வந்து இப்போ வந்து ஃபேஸ்புக் பேஜில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் போஸ்ட்டு கொடுக்குறேன். நம்மளுடைய செட்டிங்ஸ் வந்து எப்போவுமே வந்து எவ்ரிஒன் அப்படின்னு தான் இருக்கணும். செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும் இருக்கிற மாதிரி எப்போவுமே இருக்கக்கூடாது. இதோட லிங்க்கை வந்து நான் எப்படி காப்பி பண்ணலாம் அப்படின்னா, ஷேர் அப்படிங்கும்போது இங்கே வந்து ஒரு காப்பி லிங்க் வரும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு போய் இப்போ என்னுடைய எஸ்பிஓ ஐடியில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஃபேஸ்புக்கில் போட்டதுனால இங்கே வந்து ஃபேஸ்புக் சூஸ் டைப், அது வந்து ஃபேஸ்புக். இப்போ நான் அங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு வந்த யூஆர்எல்லை இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன். நம்மளுடைய டாஸ்க்கு வந்து சப்மிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம மைக்ரோ டாஸ்க்கை ஃபேஸ்புக்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.